கும்பிட்டு கடவுளே உயிரே உலகமே தமிழுக்கு ஹாலிவுட் தலை ஒரே ஒன்னும் பண்ண முடியாது. விடாமல் சாருது பிப்ரவரி 6 ஒன்னும் செய்ய முடியாது. நம்மளுக்கு அப்பா அம்மா பெருசு எப்படி சொல்லுவோம், அவங்க நம்மளை வேணாண்டே சொன்னாலும் அம்மா அப்பா பெருசுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் எங்களுக்கு அஜித் குமார் பெருசு. எல்லாமே போவோம், எல்லாருமே செய்வோம் அப்படின்றது அஜித் ரசிகர் சார்பாக எல்லாருமே அஜித் ரசிகர் சார்பாக நாங்கள் சொல்கிறோம். எவ்ரி செகண்ட் எவர் திங் சார் ஐ வில் எக்ஸ்பெக்ட். நாடா கூத்தாடி கிடையாது, வாழ்க்கையை வந்து உணர்த்துறவங்க. விஜய் சாவசம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஃபீனிக்ஸ் பறவை மூலம் அவர் அந்த மாதிரி அவருக்கு தான் அந்த பறவை தீனால எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பத்திக்கிருச்சு. சொந்தமாக அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற டீமை உருவாக்கியிருக்கார். போட்டோ வச்சு தொட்டு கும்பிட்டே இருப்பேன். கடவுள் போட்டோ என்னைக்கு வந்தாலுமே பார்த்தே இருப்பேன். படம் வந்தால் தேவையில்ல, ஒரு நாளைக்கு ஒரு போட்டோ, வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு போட்டோ வந்தாலே போதும். அதே எங்களுக்கு போதும். படம் எழுதினாவே போதும், எங்களுக்கு பார்த்தாலே போதும். பெரிய ஸ்கிரீனில் தலையை பார்த்தாலே எங்களுக்கு போதும், அதுவே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தான். இன்னொன்று சொல்லணும்னா, அவர் ஃபோட்டோ வந்தால் எங்களுக்கு போதுமானது. படம் அவர் நடிக்க வேணாம், நடக்க வேணாம், அவர் நடந்தால் கும்பிடுவோம், நடித்தா படுத்து உருளுவோம், அதுதான் எங்களுக்கு மேட்ரு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த அரசியலை பற்றி பேசும்போது அரசியல் ஒரு இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, தவறான செயல். எதுக்கு ஒரு அரசியல் வரணும் சொல்லுங்கள், எதுக்கு ஒரு அரசியல் வரணும்? அவர் அரசியலுக்கு வரணும் அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அவசியம் இல்லை. அவர் இந்தியாவுக்கே நல்லது செஞ்சுட்டு போயிட்டாரு. தெரியாம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச நல்ல தெரியாம நல்லது பண்றாப்புல, அது யாருக்குமே தெரியாது. அந்த அரசியலே போதும் எங்களுக்கு. சரி, நான் தனியாக அரசியல் அவசியமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி வச்சுதான் நல்லது பண்ணணும். போஸ்டிங் போகிறதுக்கு தள்ளாடிக்கிட்டுனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. போஸ்டிங் அவர் மன்றதே கலைச்சிட்டு அப்பயே போயிட்டாரு. அவரை பிடிச்சிட்டு வாங்க அரசியலுக்கு வாங்க, கொடி அறிவிங்க, இது தேவை கேட்டாங்களே யாரும் கேட்கல. அவர் சாட்டை அவர் வேலையை பார்த்துட்டு போய்க்கிருக்காரு. அவர் இந்தியாக்காண்டி போராடிக்கிருக்காரு. இவங்க தமிழ்நாட்டுக்காண்டி போராடுன்னா எங்கிட்டு போராட? அரசியல்னாலே சூழ்ச்சி ஆகி போச்சு, அரசியல்னாலே சூழ்ச்சி ஆகி போச்சு. அவருக்கு அவர் சாட்டு இந்தியாக்காண்டி போராடி இந்தியா கொடியை பிடிச்சிக்கிருக்காரு. அவருக்கும் தனி கொடி அறிவிக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்தியா கொடி போதும், அந்த நம்ம தேசிய கொடி போதும். எதுக்கு வந்து கொடி அறிவிக்கணும்? அவர் இந்தியா கொடியை தூக்கிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதை விட்டுவிட்டு அவருக்காண்டி கட்சி கொடி புதுசாக அறிவிக்கணும் வைக்கணும் அவசியமே கிடையாது. அவர் சாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ சாட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அதுதான் சொல்ல முடியும். எங்களால் சொல்ல முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்கு மீறி நீங்கள் நோண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் நோண்டுவோம் அப்புறம், அவ்வளோதான். குச்சி பாட்டுக்கு போய் பீஸ்ட்டை கம்பேர் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் என்ன வச்சுக்கிட்ட போய் பீஸ்ட் இன்டர்நேஷனல் போனவரை போய் இந்த சின்ன பையன்கிட்ட கம்பேர் பண்ணிட்டு இருக்க. நம்மளால இன்டர்நேஷனல்ரா ரேசர், நாட்டின் பெருமையா வருது. நாட்டில் பெருமை தானே, இருந்தாலும் அவனுக்கு இருக்க போய் கம்பேர் பண்றாங்க. ஐயோ குழப்புறாயனே. வெபர் நம்ம தானே சம்பவம், கடவுளே அஜித்தே தானே, ஒரே பேர் தானே. 6ஆம் தேதி பொங்கல், 10ஆம் தேதி தீபாவளினே. ஒரு படம் எடுத்தா ஒரு கருத்தாவது இருக்கணும். இது பேர்லேயே இருக்கு விடாமுயற்சின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா, ஒரு ஆம்பிஷன் டிரைவிங்கில் பொறுத்த வரைக்கும், சினிஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த காலத்தில் உண்மையாக இல்லை லிசன் மோஸ்ட்லி வந்து கமல்ஹாசன் தான், கமல்ஹாசன் ரசிகர். பட் ஆனால் உண்மையிலே ஐ வில் ப்ரௌட் ஆஃப் சூப்பர் வெரி எவ்ரி செகண்ட் எவர் திங் சார் ஐ வில் எக்ஸ்பெக்ட். சூப்பர் உண்மையிலே பக்கா. கண்ணாசன் வந்தார், கவிதை இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் பாட்டில் அவர் கேட்டார். கமல்ஹாசன் இருந்தார், கமல்ஹாசன் நடிப்பில் திறமையை காட்டினார். ரஜினிகாந்த் இருந்தார், அவரும் இன்னொரு புணர். இப்போ அஜித் இருக்கார். ஒரு காலப்போக்கில் இன்றைக்கு திட்டத்துக்கு அவர் கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்கு முன்னூறு எவனும் கிடையாது. அப்பா அம்மா டீச்சர், இவங்க ஏன் நடிக்க வந்தாங்கன்னு தெரியாது. என்னக்கப்பாக்கா நாடக கூத்தாடி அப்படின்னு வாங்க, நாடக கூத்தாடின்னு வாங்க. ஆனால் எக்ஸாம்பிள் பார்த்தா எல்லா பேரும் படம் பார்க்குறோம். இவங்க நாடக கூத்தாடி கிடையாது, வாழ்க்கையை வந்து உணர்த்துறவங்க. கூத்தாடி கிடையாது, நடைமுறையை வந்து சொல்கிறவங்க. நடிகர் பாட்டு எழுதுறவங்க யார்? பாட்டு யாரால் எழுத முடியும்? ஒன்றால் எழுத முடியுமா? என்னால் எழுத முடியுமா? பாட்டு கண்ணாசன் எழுதினார். பாட்டு எழுதுறவங்க பெரியாடா? பாட்டு கருத்தான பாட்டு இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு பாட்டு எழுதியிருக்கேன். அதனால் வந்து நடிகரையோ பாடலாசிரியரோ ஒரு டைரக்டரோ ஒரு சினிமா தயாரிக்கணும்னு விமர்சனம் பண்ணக்கூடாதுங்க. அவங்க நமக்காண்டி கஷ்டப்படுறவங்க. இவ்வளோ கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டான் எதுக்கு? நமக்கு அப்பாற்பட்ட ஒரு மெசேஜை சொல்கிறாங்க.
ஸோ ஒரு இன்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட். ஒரு நம்பிக்கை. ஆமாம்மா, அவர் அரசியல்வாதி. ஆல்வேஸ் வெல்கம். நான் விஜய் சேதுபதி பேசுவேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்பயே தொண்டை போச்சு. அப்ப ஃபர்ஸ்டே பாத்துக்கோங்க என்ன கணக்குன்னு. மதுரை அஜித் குமார் வேற ஒண்ணுமே கிடையாது. போயிட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க அல்டிமேட் ஸ்டார் பட்டவனாரு. ஆனா அவர் உண்மையிலே வந்து ஒரு மல்டிபிள் ஸ்டார். ஃபர்ஸ்ட் இந்தியாக்காண்டி ட்ரோன் இது பண்ணி ஜெர்மனுக்கு வரைக்கும் போய் இந்தியாவை செகண்ட் பிரைஸ் வாங்க வச்சாரு. இப்போ துபாயில் வந்து வரலாறுல இல்லாத ஒரு சாதனை பண்ணிக்காரு. இந்தியா கூடிய அடுத்த கண்ட்ரியில் போய் பறக்க விட்ட முதல் ஆள். தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துக்காரு. இப்போ விடாமுயற்சி படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அவர் வந்து உங்களோட வேலையை பாருங்கள், எதிரே விடாமல் முயற்சி செய்யுங்க, விடாமல் முயற்சி செஞ்சால் வெற்றி நிச்சயம்ன்ற வள்ளுவரோட தான் இப்போ எடுத்து காட்டியிருக்காரு. மக்கள் வந்து நிறையா மறந்துக்கிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து விடாமுயற்சின்னு அவர் சினிமாலேருந்து எடுத்து சொல்கிறாரு. உங்களோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றதை வந்து அவர் சொல்லி காட்டியிருக்காரு. என்னோட வெற்றி எப்படி துபாயில் வாங்கினோமோ அதே மாதிரி இப்போ அடுத்ததுக்கு போயிட்டாரு. அடுத்து யூரோப்பியன் கண்ட்ரியில் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இந்த வெற்றி உடம்பு நிச்சயம். பத்திக்குச்சி பாட்டு வந்து அப்படியே 2007 தீனால எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பத்திக்கிருச்சு. செகண்ட் சிங்கிள் சூப்பராக இருந்துச்சு. படம் பேர் விடாமுயற்சி. மூச்சு விடுபவனெல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். விடாமுயற்சி செய்து எங்கள் அண்ணன் அஜித் குமார் அவர்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்து எங்களது நாட்டையே பெருமைப்படுத்தியுள்ளார். அதற்கு இந்தியா ஏதாவது செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். செகண்ட் சிங்கிள் அற்புதமாக இருந்துச்சு. அற்புதமாக இருந்துச்சு. தேட்டரும் நல்லா அற்புதமாக. மனுஷன் அமைதியாக இருந்து வாழ்க்கையை தன்னை உணர வச்சுருக்காரு அஜித்குமார். தன்னை உணர்ந்து அவனுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகளை ஊக்குவித்து அவனுக்குள்ளே இருக்க டேலண்டெல்லாம் வெளியே கொண்டு வர மாதிரி அவரோட தொழில் நடிக்கிறதுக்கு வந்தார். ஆனால் அவரோட பேஷனை மனசுலேயே வச்சு நீண்ட காலம் கழித்து திரும்ப ரேசிங், அதுதான் சின்ன வயசுலேருந்தே அவரோட ஆசை. 18 வயசில் ராயல் என்ஃபீல்டு அப்ரண்டிஸ்ஷிப்பாக வேலை பார்க்க ஆரம்பித்து இப்போ 53 வயசு சொந்தமாக அஜித்குமார் ரேசிங் அப்படின்ற டீமை உருவாக்கியிருக்கார். நம்ம ஒவ்வொருத்தவரும் அவரோட ரசிகர்ன்ற இதாக ரத்தத்தை உள்வாங்கி நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். ஒரு விடாமுயற்சின்ற அவருக்கான டைட்டில் தான் அது. தன்னடக்கம், தன்னம்பிக்கை, தனி வழி, அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார். என்றும் அவர் வெல்வார். ஃபீனிக்ஸ் பறவை போல அவர் அந்த மாதிரி அவருக்கு தான் அந்த பறவை. இவரும் அது மாதிரி தான். என்றும் அஜித்குமார் 100 ஆயுசு நல்லபடியாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். செகண்ட் சிங்கிள் நல்லா இருக்கு.